எங்கே இருக்குன்னே தெரியல. இந்த சைடில் ஏதோ டேங்க் மாதிரி இருக்குது பாரு, டினீர் வாட்டர்னு போட்டிருக்குறாங்க. எந்த என்ட்ரன்ஸ்னு தெரியல. இது என்ன எந்த என்ட்ரன்ஸ் அது? ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸா? ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸா அது? என்ட்ரன்ஸு ஐயாவுக்கு தெரிலன்றாங்களா வர? தண்ணிலாம் வராது போல. ஹலோ, எங்கடா இருக்கீங்க? எங்க இருக்குனே ஒரு தெரியலடா. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா? பாவுது எனக்கு. காசு உனக்கு ஒரு 450 ரூபா ஜிபே பண்ணியிருக்கேன், சரியா? 500 ரூபா சொன்னியா? உங்க அக்கால ஒளி காசு 50 ரூபா வச்சிருந்தாண்டா. கொடுக்கதே வர வேண்டியது. ஏதாவது காசு பார்த்தீங்களாயா? 50 ரூபா. எனக்கு 500 ரூபா 450 ரூபா அக்கௌண்ட்ல போட்டு விட்டேன். 50 ரூபா கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எடுத்தீங்கயா காசு? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமா? இங்கேதான் வந்தேன், கடைசியா நான் இந்த சைடுல தான் வந்தேன். இங்க என்ன சுத்திட்டு இருந்தேன், போயிட்டு பைப்பை போய் தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம் வந்தேன். என்ன அவனே கதை? இங்க தான்டா பேசிட்டு இருந்தேன், வரப்பெல்லாம் கையில தான்டா வச்சிருந்தேன். ஐயாட்ட தான்டா போன் பேசிட்டு ஒன்று பேசிட்டு வந்து ஐயாட்ட கேட்டேன்டா இது ஏரியானு. பொண்ணு உன்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. உங்கள்ட்ட தானே கேட்டுட்டு இருந்தேன் வந்து. பாத்தீங்களா ஐயா? நானே வெளியூரியா, அங்க வந்து புத்துரு தான் வந்தேன். அப்படியே ஒரு வேலையா வந்தேன், அப்படியே புத்துரு போயிடுவோம் நான் வந்தேன். பாடாம நானும் ₹50 தான் கஷ்டப்படுறோம் பார்த்தா அதுக்கும் சூனியா வச்சுக்கணும். அங்கெல்லாம் நடா வச்சிருந்தேன்டா. இப்ப தண்ணி குடிக்கிறப்ப கூட இது பண்ணிருந்தேன். லைட்டா தான் இருக்கும். போயிட்டு வந்துட்டு முதல்ல இந்த பக்கம் வந்து வந்தாரு. அங்க வரப்பெல்லாம் காசு வச்சிருந்தவன் இங்க விட தண்ணி குடிக்க வந்தேன்டா. இப்ப தண்ணி இருக்கான்னு பார்த்தேன், இருந்துச்சுடா. இங்கதான் எங்கேயாச்சும் விட்டுரு பண்றான். நானு வேறெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் வந்தேன் காசு எடுத்துட்டு? இந்த ஐயாட்ட தான் அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தேன். இந்த பையன் வரன்னு சொல்லிட்டு இப்பதான் வந்தான். காசே இல்லடா வர. சொல்றான்ல இங்கதான் வந்தேன்றல, கடைசி இங்கதான் வந்து இல்லையா செல்லு இந்த வகையில தான் வச்சிருந்தேன். கையில பணம் வச்சுட்டு செல்லு எடுக்கும்போது பட்டு இருபதுக்கே 1200 போயிடுச்சு. இல்ல இங்க பேசிட்டே வந்தேன்டா, ஐயாட்ட பேசிட்டு தண்ணி பார்த்துட்டு வந்தேன். வாயிட்டுல காசு தான் இருந்துச்சு. இங்கதான் இங்கே விழுந்துருக்கணும். கடந்தா இங்க என்னடா இருந்திருக்கும், வேற எங்கடா இருக்க போகுது? இல்ல அவன் போன் அங்கிருந்து வரும்போதே போன் பேசிதான் வந்தேன், பாக்கெட் வைக்கல. இங்க வரப்பதான் கட் பண்ணான்.
இப்பதான் இங்கே விட்டுட்டாங்க. இல்ல நான் வரப்ப நான் காசு வச்சிருந்தேன். இப்ப பேசினா ஐயா, அது வரைக்கும் காசு வச்சுதான். இங்கதான் கடைசியா வந்து போனே வச்சேன். வேலைக்கு போயிட்டு வந்து பையில 1200 பணம் வச்சிருந்தாரு. ம். 200 தெரியும். ம் பஸ் விட்டு தாராசுரம் பஸ் ஸ்டாண்டு தான் இறங்கி இருக்காரு. ம் போன் வந்துச்சுன்னு போனா இருந்தாரு. ம் 2 500 நோட்டு ஒரு 200 நோட்டு எங்க விழுந்துச்சுன்னு தெரியாது. ம் இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். போய் தேடுறோம். ம் பஸ்ல விட்டு இறங்கும் போது இருக்கு. ம் செல்லு இறக்கும்போது அந்த பணம் கிலோ உண்டு. ம் எங்க போல செல்லு எடுக்கும்போது எங்காவது விழுந்துருக்கும். நான் இங்கே தான் எடுத்தேன் கடைசியில். அதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லை நான் அங்கே போய் தெரியலாமே. இல்லை அங்கேருந்து பேசிட்டே தானே வந்தேன். உள்ளூர்ல இருந்தாங்க அண்ணாபுரத்துக்கு போகணுமா? கடுப்பாகுது. கொச்சியாயிங்க இதில் காசு உங்களுக்கு கொடுக்காதான் வந்தேன். திடீர்னு போய் ஆகணும் என்ன நினைக்கிறது. 7 ரூபா தான் தெரியுங்களா? 6 ரூபா இருக்கு. 6 ரூபா தான் இருக்கு ஐயாட்டு. 11 ரூபா இருந்துச்சு. 5 ரூபா வெத்தலை மீட்டிங் இங்க வந்தேன். ஆ அப்புறம் தான் போயிடுவாங்க.